ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரோக்லன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து இடிஎல் கரியர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இடிஎல் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். ஸோ இடிஎல்ன்றது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் லோட். ஸோ டிப்பிக்கலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து நிறைய ப்ராசஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி, ஒரு கொரியர் கம்பெனி இருக்குது அப்படின்னா வந்து அந்த கொரியர் கம்பெனியில் வந்து கஸ்டமர் வந்து பார்சல் வந்து ஒருத்தங்களுக்கு அனுப்ப போகிறாங்க. ஸோ அப்போ அந்த கஸ்டமர் கடைக்கு வந்தவொடனே ஒரு பெரிய ஃபார்மை கொடுத்து இதை ஃபில்அப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பார்சலோட ஃபோட்டோ, அதில் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் அனுப்புகிறாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு இதுக்கு ஒரு பில்லிங்க்கு ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் அனுப்பிச்சு அவங்க பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பார்சலை கொண்டு போய் ஒரு வேர் ஹவுஸில் வைப்பாங்க. ஸோ அந்த வேர் ஹவுஸ்லேருந்து இப்போ என்ன பண்ணுவோம், அங்கே உள்ளார வந்து ஒரு பேப்பர் ஒர்க் இருக்கும். அந்த பேப்பர் ஒர்க் வந்து கஸ்டமர் ஃபில் பண்ணது வந்து கஸ்டமர் அண்ட் தி கம்பெனிக்கான கம்யூனிகேஷனுக்கான ஒரு ரெக்கார்டு அது. ஸோ இப்போ இன்சைட் த வேர் ஹவுஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதேமாரி லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸில் வர பார்சல் வந்து இந்த இடத்துலேருந்து வந்திருக்கு, இது வந்து இந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிளியராக இருக்கணும். மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே உள்ளார ஃபேக்ட்ரிக்குள்ளார சார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயம். ஸோ லட்சம் வந்து இது வந்து தமிழ்நாடுக்கு போகணும், இது வந்து ஆந்திராவுக்கு போகணும், இது வந்து கர்நாடகாவுக்கு போகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஒரு டீமுக்கு தேவை. அப்படின்னா அவங்களுக்கு வந்து கஸ்டமர் நேமு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவைப்படாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அங்கே ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும். ஸோ ஒரு பார் கோடோ கியூஆர் கோடோ இருக்கும், இல்லை வந்து அங்கே ஒரு டேட்டா இருக்கும், ஒரு குயிக்கான இன்ஃபர்மேஷன், ஒரு டேக் ஒன்று பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து எல்லோரும் வந்து ஓகே இந்த கண்டெய்னரில் எடுத்து வைங்கப்பா, தமிழ்நாடுனா ஆந்திரானா இந்த கண்டெய்னர் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ அங்கேருந்து அந்த தமிழ்நாடுக்குன்ட்டு ஒரு பெரிய சென்டர் ஒன்று இருக்கும். அங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வர பாக்ஸ் எல்லாம் அங்கே வந்துடும். அங்கே வந்ததுக்கப்புறம் ஓகே இது வந்து திருச்சிக்கு போகிறது, இது வந்து சென்னைக்கு போகிறது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அந்த பேப்பர் ஒர்க்கோ இல்லை அங்கே ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அங்கே திருச்சிக்கு போகுது, திருச்சியில் ஒரு இதேமாரி ஒரு சென்டர் இருக்கும். அங்கே வந்து எந்தெந்த ஏரியாவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுப்பாங்க. அங்கே வந்து இந்த கொரியர் பாய்ஸ் கொண்டு போகிறதுக்கு கொரியர் பாய்ஸ்க்கு ஒரு லிஸ்ட் கொடுக்கணும். அவங்க கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ அந்த பேப்பரில் வந்து இது இந்த கஸ்டமருக்கு இந்த பார்சல் உங்கள்கிட்ட சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க, இது இந்த கஸ்டமர் இந்த பார்சல் சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ இதெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் போயிட்டு டெலிவர் பண்ணதுக்கப்புறம் அவங்க சிக்னேச்சர் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த இவ்வளோ நேரம் நடந்த விஷயம் இருக்குல்ல, இது வந்து இந்த சென்டரில் போச்சு, இங்கேருந்து இங்கே போச்சு, இங்கேருந்து இங்கே போச்சு அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாத்தையும் வந்து அந்த சென்டரும் வந்து ட்ராக் பண்ண முடியணும், அதேமாதிரி ரிசீவரும் ட்ராக் பண்ண முடியணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஒரு கொரியர் கம்பெனி தானே, இது என்னப்பா பார்சல் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த உள்ளே இருக்கிற அந்த லாஜிஸ்டிக் சப்ளை செயின் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் ப்ரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த இதில் என்ன அப்படின்னா வந்து இதில் வந்து நிறைய சிஸ்டம்ஸ் இன்வால்வ். இது எல்லாமே ஒரே சிஸ்டம் ஜென்ரலாக பண்ணாது, நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கும் அண்ட் நிறைய பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் திரும்ப டிஜிட்டைஸ் பண்ணணும். அண்ட் அது ஒரு மணியாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, சம்டைம்ஸ் ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, கிளாரிட்டி இருக்காது. ஸோ இதுமாரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கம்பெனியோட ரெக்கார்ட் கீப்பிங் பர்பஸ்க்காகவோ இல்லை வந்து கஸ்டமருக்கு டேட்டா கொடுக்கறதுக்காகவோ ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து டிஜிட்டைஸ் பண்ணி அவங்களுக்கு வேறு ஒரு ஃபார்மேட்டில் கொடுக்கணும். இல்லை இவங்க கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரக்கிங் கம்பெனிஸ் இருக்கும், இல்லை வந்து டெலிவரி பாய்ஸ் அவங்களோட சிஸ்டம்க்கு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை சப் கான்ட்ராக்டர்ஸ், ஃப்ரான்ச்சைசிஸ், எவ்வளவோ விஷயம் இருக்குது. இது எல்லாருக்கும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்கவுங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை திரும்ப கன்வெர்ட் பண்ணி நம்ம சிஸ்டத்தில் கொண்டு வந்து வைக்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பேப்பரில் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து எக்ஸல் ஷீட்டில் இருக்கும், சம்டைம்ஸ் ஒரு டேட்டா பேஸில் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து அவங்க லோட் பண்ணியிருப்பாங்க அந்த இன்ஃபர்மேஷன். இதுமாரி இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய இடத்துல இருக்கும், அது நிறைய விதமான இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து Y2K அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உலகத்தையே திருப்பி போட்டுச்சு 2000 அப்போ. அது என்ன ஒரு ரீசன் அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எக்ஸல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா Y அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து Y தான் இருக்கும். அதாவது டேட் வந்து D இருக்கும். இப்போ 24 அப்படின்னா இன்றைக்கி வந்து டேட் வந்து 17, ஸோ 17. அதேமாதிரி டிசம்பர்னா 12 அப்படின்றது ஒரு விஷயம். அதேமாரி இயர் வந்து 2020. ஸோ இதே நீங்கள் 2000 இயருக்கு முன்னாடி போனீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் யூஸ் பண்ண ஃபார்மேட் வந்து 20 அப்படின்னு மட்டும்தான். லாஸ்ட் இயரோட லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் என்னாச்சு அப்படின்னா வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ், பேங்கிங் சிஸ்டம்ஸ் நிறைய இடத்துல வந்து இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், ஆனால் அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து கம்பேட்டபிளாக இல்லாதனால வந்து நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த இடிஎல் அப்படின்ற ஒரு விஷயமே நீங்கள் பார்த்தீங்கன்னா Y2K2 ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய லெவலில் வர ஆரம்பிச்சு. இன்றைக்கி வந்து இடிஎல் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கரியர் ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ இந்த இடிஎல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ட்ராக்ட்,
ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் லோட். அதுதான் வந்து ETL அப்படின்றது. ஸோ எக்ஸ்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னா வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சோர்ஸஸில் இருக்கும். டேட்டாபேஸில் இருக்கும், க்ளவுட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், இல்லை வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து அவங்க ஒரு பின்னாடி ஒரு டிபியில் அவங்களோட சிஸ்டத்தில் வச்சுருப்பாங்க, இல்லை சம்டைம்ஸ் ஒரு ஏபிஐயில் இருக்கும், சம்டைம்ஸ் ஒரு பேப்பரில் இருக்கும். ஸோ இதுமாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் டேட்டா இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை எல்லாத்தையும் வந்து கொண்டு வரதுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். செகண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நம்மளோட பிஸ்னஸ் லாஜிக், நம்மளோட பிஸ்னஸ், நம்மளுக்கு இப்போ இருக்கிற கரண்ட் பிஸ்னஸ் மாடலுக்கு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாரி அந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, அண்ட் அந்த டேட்டா வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பண்ணுறோம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து லோடிங். ஸோ இதை எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் இதை எங்கேயாவது திரும்ப ஒரு இடத்துல போய் கொடுக்கணும். ஸோ அதுக்கு பேர் வந்து லோடிங். அது வந்து மேபி இன்னொரு டேட்டாபேஸாக இருக்கும், இல்லை வந்து இன்னொரு சிஸ்டமாக இருக்கும். ஸோ அங்கே கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ETL அப்படின்றது. கொண்டு வரதுக்கு ஒரு சிஸ்டம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம், அண்ட் லோட் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம். இது 3 கம்பைன் பண்ணுறது ஒரு சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து ETL அப்படின்றது. இது வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து இந்த விஷயத்தை பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 years வந்து இந்த கரியர் வந்து ETL வந்து ஜாப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிராஃப் வந்து இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் ஜாப் கிவர் மார்க்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ETL. ஸோ ETL இருக்கிறவங்க வந்து என்ன சார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி வந்து ஜாப்ஸ் வரும்? வெறுமனே அந்த லாஜிஸ்டிக்ஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க, ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க, அண்ட் இப்போ இன்ஜினியரிங் கம்பெனிஸ் எடுத்துக்கோங்க, இல்லை இந்த கார் மெக்கானிக் ஷாப்ஸு அண்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் சொல்லிட்டே போகலாம். ப்ரிட்டி மச் வந்து நீங்கள் உலகத்தில் நீங்கள் போய் இப்போ இன்றைக்கி காலைல ஆரம்பித்து நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து உங்கள் கார் ரிப்பேர் பண்ண விட்றீங்க, இல்லை வந்து நீங்கள் உங்கள் பல்லு டென்டிஸ்ட் கிட்ட போகிறீங்க, இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கு நீங்கள் போனாலும் சரி, அங்கே ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஃபார்மில் வந்து ETL வந்து அவங்க ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம். பெரிய கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ETL வந்து பார்ட் ஆஃப் தேர் பிஸ்னஸ் ப்ராசஸாகவே வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ETL அப்படின்றதுக்கு வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் டெவலப்பர் இருக்குது, கன்சல்டன்ட் இருக்குது, அண்ட் டேட்டா வேர்ஹவுசிங், டேட்டா இன்டெகிரேஷன், இன்டெலிஜென்ஸ், அண்ட் பிஸ்னஸ் அனாலிஸ்ட், அண்டு ஆர்கிடெக்சர் லெவலில் இருக்குது, அண்ட் ஈவன் செக்யூரிட்டி சைடும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, டெஸ்டிங் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செட் ஆஃப் ஏரியாஸ் இருக்குது. அண்டு இதில் வந்து மெயினாக என்னென்னா, இது வந்து நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, ETL சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து யூ வில் கெட் அ வெரி குட் கரியர் அப்படின்றத சொல்லலாம். அண்ட் ஃபர்தர் மோஸ்ட் வந்து நீங்கள் இதில் எது சாஃப்ட்வேர் தெரியுதோ இல்லையோ, ஃபஸ்ட் அண்ட் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ட் கொரியர் லாங்குவேஜ் தெரியணும். அது SQLன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த SQL வச்சு தான் வந்து MySQL, Oracle அண்ட் MS SQL இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே வந்து கொரியர்ஸ் எழுதுறது எல்லாமே வந்து SQL பேஸ்டு தான். ஸோ அந்த SQL வந்து இஸ் அ ஃபண்டமெண்டல் ஃபார் ஆல் ETL டூல்ஸ். ஸோ அதனால் அது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அது இல்லாமல் என்னென்ன செட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வந்து ஃபேமஸான சாஃப்ட்வேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிக்கான் இருக்குது, அண்ட் டேட்டா ஸ்டேஜ்னு இருக்குது. டேட்டா ஸ்டேஜ் வந்து ஆதி காலத்து சாஃப்ட்வேர். நான் வந்து 8.2 வருஷனாக ஐ திங்க் அது வந்து படித்த எசென்ஷியல் டேட்டா ஸ்டேஜ்ன்ற ஒரு கம்பெனியாக இருந்துச்சு. இப்போ வந்து ஐ திங்க் IBM வாங்கிடுச்சு அதை. ஸோ டேட்டா ஸ்டேஜ் வந்து லைக் 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் பார்த்தேன் அந்த 8.2 வருஷனை. அண்ட் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஆரக்கிள் வேர்ஹவுஸ் பில்டர் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் MS SQL பில்டர் ஒன்று இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் SAPயில் ஒன்று இருக்குது, அப்புறம் டெலண்ட் இருக்குது, அண்ட் அபினேஷியோ இருக்குது, அப்புறம் டேப்லோ, அதுக்கப்புறம் ஈவன் SQL ஜாப்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நிறைய ETL ரிலேட்டட் ஜாப்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து சம் ஆஃப் தி மேஜர் ETL டூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர்ன்றத விட டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதில் வந்து ஜஸ்ட் இது ஒன்று வாங்கிட்டால் எல்லா வேலையும் செய்யறதுன்னு கிடையாது. நீங்கள் ஒரு டூல் வாங்கினீங்க, அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும், சில விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதணும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக நம்மளுக்கு என்ன தெரியணும் இதுக்கு அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு SQL தெரியணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து ETL மார்க்கெட்டுக்குள்ளார போகிறீங்க அப்படின்னா வந்து ஏன்னா நிறைய டேட்டா வந்து விச் இஸ் ஸ்டோர்ட் இன் சார்ட் ஆஃப் லைக் ஒரு க்ளவுட் ஆர்கிடெக்சரில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு AWS, Azure அண்ட் கூகுள் க்ளவுடு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் அதேமாரி வந்து உங்களுக்கு API டெவலப்மெண்ட்டு அண்ட் ப்ரோக்ராமிங் வந்து ரொம்ப தெரிய தேவையில்லை. நீங்கள் வந்து ETL டெவலப்பர்ஸ்க்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுற இன்டர்ஃபேஸ் அந்த ETL டூல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிக்காக இருக்கட்டும், டேட்டா ஸ்டேஜாக இருக்கட்டும், எல்லாமே மோர் கிராஃபிக்கல் பேஸ்டு டூல். ஸோ இது வந்து நம்ம இப்போ என்ன தான் நம்ம பேசணும்னு சரி, நம்ம மற்ற டிப்பிக்கல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக ரைட் கோட் எழுதணும், எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வந்து கோட் எழுதணும். வெறும் முக்கால்வாசி இப்போ இருக்கிற ETL டூல்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து டேப்லோ அந்த மாதிரி நிறைய டூல்ஸ்லாம் எல்லாமே கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவீங்க, அந்த டூலை கன்ஃபிகர் பண்ணுறதுல தான் உங்களோட
உங்களோட நாலேஜ் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் ஸ்கிரிப்டிங் போர்ஷன் இருக்குது, பைத்தன் இருக்குது, அதுக்கப்புறம் ஈவன் எஸ்கியூஎல் அண்ட் பவர் ஷெல் அதுக்கப்புறம் வந்து பேஷ் இந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்டிங்கும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பட் தட் இஸ் நாட் மேண்டட்ரி. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ETL டெவலப்பருக்கும் வந்து ஸ்கிரிப்டிங் தெரியணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் நெசசரி. பட் ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும். ஸோ தட்ஸ் அ திங். அதேமாரி இப்போ இது என்ன மல்டிபிள் டூல்ஸ் நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மை சஜஷன் இஸ் நோ அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் நாக்ரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இன்ஃபர்மேட்டிக்கா போட்டிருக்கேன். ஸோ தட்ஸ் லைக் அரௌண்ட் ஒரு 4500 ஓப்பனிங்ஸ் வந்து கரண்ட்டாக இருக்குது. அண்ட் அதேமாரி வந்து டேட்டா ஸ்டேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 600 ஜாப்ஸ் இருக்குது. ஏன்னா டேட்டா ஸ்டேஜ் வந்து இப்போ வந்து பழைய கிளைண்ட்ஸ் தான் வந்து இன்னும் டேட்டா ஸ்டேஜ் எசென்ஷியல் ஓல்டு வெர்ஷன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இப்போ வர கிளைண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா IBM யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. IBM வெர்ஷன், வெப்ஸ்பியர் அந்த மாதிரி IBM வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அபினிஷியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ஜாப்ஸ் கிட்டக்க இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டேப்லோ வந்து 19,000. இப்போ வந்து டேப்லோ மார்க்கெட் டூயிங் ப்ரிட்டி குட். ஸோ அது கிட்டத்தட்ட வந்து 19,000 ஜாப்ஸ் இருக்குது. அண்ட் ஈவன் பேசிக் எஸ்கியூஎல் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து ஏன்னா உங்களுக்கு ETL கரியருக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ETLல வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ போய் நிற்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே எஸ்கியூஎல் பேஸ்ட் கொஷின்ஸ் நிறையா கேட்பாங்க. ஸோ உங்களோட ஃபண்டமெண்டல் வந்து யூ ஷுட் ஹேவ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் இன் எஸ்கியூஎல். ஸோ அதே சமயத்தில் NoSQL டேட்டாபேஸஸ் அண்ட் மோங்கோ அந்தமாரி நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸோட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஸோ நீங்கள் ETL கரியருக்குள்ளார போகிறீங்க அப்படின்னா வந்து பிஃபோர் தட் வந்து ஒரு SQL டெவலப்பராகவோ இல்லை MS SQL ஆரக்கிளோ ஏதோ ஒரு டேட்டாபேஸில் ஒரு DB லெவல் ஒர்க் வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கில் ஒரு 1 year 2 year ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா that gives a very good fundamental understanding of how ETL tool works. இதில் எப்படி நம்ம டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த நிறைய விஷயம் தெரியும். எனக்கு வந்து பர்சனலாக வந்து லக்கிலி வந்து எனக்கு இந்த டேட்டாபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சு. நான் ETL டூல் வந்து நான் ஜஸ்ட் ஒரு லேர்னிங்காக தான் நான் போனேன். அது என்னென்னா ஆக்சுவலி இந்தியா வரப்போ வந்து எப்போவுமே நான் ஒரு 1 month 2 months அந்த டைமில் இருப்பேன். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஈவினிங் வந்து நான் நிறைய கோர்சஸ் வந்து சைன்அப் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா இந்தியாவில் வந்து இப்போ வந்து முன்னாடி கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து யாருக்கு வேலை இல்லையா அவங்க ட்ரெயினராக வருவாங்க காலேஜில் இருக்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஈவன் அந்த டூலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. அவங்க வந்து படித்தது அப்படியே சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. வேறு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்ஸ் வந்து ஒன்று காலையில் நடக்குது இல்லைன்னா ஈவினிங் நடக்குது. ஒரு ரீசன் என்னென்னா எல்லாருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் தான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கும். ஸோ அவங்க சொல்லி கொடுக்குறப்பே பார்த்தீங்கன்னா சில விஷயம் வந்து ஒரு ரியல் ட்ரைனிங் தான், அதுதான் ட்ரைனிங். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்தியா வரப்போ வந்து இந்த நிறைய ட்ரைனிங்ஸ் போய் நான் என்ரோல் பண்ணிப்பேன். இந்த லாங்குவேஜ் படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து டேட்டா ஸ்டேஜ் ஏதாவது ஒரு ட்ரைனிங் வந்து SAP இந்தமாதிரி ஒவ்வொரு ட்ரைனிங் ஒவ்வொருத்தரும் இந்தியா வரப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங்ஸ் நான் என்ரோல் பண்ணிவிட்டு அந்த ட்ரைனிங்ஸ்லாம் போயிட்டு நான் அவங்க வந்து ட்ரைனர்ஸை வந்து ஜஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுங்க, நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியுமோ எடுங்க, நான் கேப்சர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா அங்கே உட்காந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி அதை பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் லாங் வந்து அது என்னன்னு தெரிஞ்சிடும். இன்றைக்கி நான் வந்து ETL பற்றி ஒரு வீடியோ இவ்வளோ நேரம் பேசுகிறேன் அப்படின்னா வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாள் வந்து ஒரு டேட்டா ஸ்டேஜ் ட்ரைனிங்கில் நான் உட்காந்துருந்தேன். டெய்லியும் காலைல போய் ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்துருப்பேன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் போய் உட்காந்துருப்பேன். அந்த டைமில் வந்து நான் இன்ஜினியராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கும் ஐடிக்கும் சம்மந்தம்லாம் ETL கரியரில் நான் ஒர்க்கே பண்ண போகிறது கிடையாது. பட் இன்றைக்கி ஒரு 4-5 இயர்ஸ் கழிச்சும் கூட ETL பற்றி பேசுகிறப்ப எனக்கு இன்னும் ஃப்ளூடாக இன்னும் கூட ஒரு 1 hour கூட பேசலாம். ஸோ ETL டூல் டேட்டா ஸ்டேஜ் வச்சு உங்களுக்கு டெமோ கூட கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒரு பேசுறதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும்னா இந்தமாதிரி லேர்ன் பண்ணுறப்ப தான். ஓகே, ஸோ இப்போ கோயிங் பேக் டு த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அதேமாரி நீங்கள் ETL ஜாப்ஸ் இன் ஆஸ்திரேலியா நீங்கள் போட்டாலே உங்களுக்கு வந்து 1100 ஜாப்ஸ் வருது. ஆஸ்திரேலியா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இந்த 1000, 3000, 4000 ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான ஜாப்ஸாக இருக்கும். இதே வந்து நீங்கள் லெட்ஸே வந்து இப்போ மொபைல் ஆப் டெவலப்பர்னு போடுவோம். ஸோ மொபைல் ஆப் டெவலப்பர் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா 600 ஜாப்ஸ் தான் இருக்குது ஹோல் ஆஃப் ஆஸ்திரேலியாவில். ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள் ETLக்கு எவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து எந்த லொக்கேஷனில் அந்த ஜாப்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். நம்ம இந்தியா சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சிட்டிஸ் மெட்ரோபாலிட்டன் எல்லா சிட்டிஸ்லேயும் உங்களுக்கு ஜாப்ஸ் இருக்கும். அதாவது பெங்களூரு, அதுக்கப்புறம் ஹைதராபாடு, நம்ம சென்னை, ஸோ அதுமாரி எல்லா மேஜர் சிட்டிஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்கும். அதே நீங்கள் ஆஸ்திரேலியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து எந்த சிட்டி அப்படின்றத வச்சு உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஜாப் அண்ட் என்ன டைப் ஆஃப் ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ்திரேலியாவில் வந்து கேன்பரா அப்படின்ற சிட்டியில் உங்களுக்கு ஜெனரலாக ஜாப்ஸ் கிடச்சுன்னா அங்கே வந்து நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் இருக்கும். அண்ட் கவர்மெண்ட் வந்து நிறைய எம்ப்ளாயீஸ்லாம் வச்சு வேலை செய்கிறது வந்து கேன்பரா அப்படின்ற ஒரு இடம் தான், கேபிட்டல் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ETL ஜாப்ஸ் நிறையா இருக்கும். ETL டேட்டாபேஸ் ரிலேட்டட் ஜாப்ஸு அண்ட் அதுக்கப்புறம்
எஸ்ஏபி ரிலேட்டட் ஜாப்ஸு. ஸோ இந்தமாரி விஷயம்லாம் அதிகமாக இருக்கிறது வந்து கேன்பரா சைடு இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த சைடு வந்து ETL ஜாப்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா வந்து யுவர் லைஃப் இஸ் சார்ட் ஆஃப் செட்டில். ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்று மாற்றி ஒன்று வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபில் ரிலேட்டடாக இருக்கும், இல்லை கவர்மெண்ட் கிட்ட ஒர்க் பண்ணுற கான்ட்ராக்டரோட ஜாப்ஸ் இருக்கும். ஸோ யூ வில் ஹேவ் அ ஸ்டேபிள் கரியர். ஸோ நவ் இங்கே இப்போ நம்ம இந்த கரியர் வைஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேலரிஸ் இந்தியாவில் வந்து என்ன சேலரிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, லெட்ஸே சேலரிஸ் வந்து டிப்பிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரிஸ் வந்து அரௌண்ட் 3 lakhs அந்த ரேஞ்சில் இருக்கும். விச் இஸ் சார்ட் ஆஃப் பெட்டர், லைக் 25,000 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இட் கோஸ் அரவுண்ட் லைக் ஆவரேஜாக வந்து ஒரு 6 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 to 10 lakhs per annum. ஸோ அந்த பேக்கேஜில் இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 to 15 lakhs. ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ETL இஸ் ஆல் அபவுட் உங்களுக்கு வந்து டேட்டா வேர் ஹவுசிங். ஸோ டேட்டா வேர் ஹவுசிங் அப்படின்னாலே நீங்கள் அந்த டேர்ம் நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு வேர் ஹவுஸ்னால் என்னன்னு தெரியும், அதாவது ஒரு பெரிய குடோன் மாதிரி அந்த இடத்துல டேட்டா இருக்குது. ஸோ டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா வந்து டேட்டா வந்து அன்ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷன் தான் வந்து டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு நான் இப்போ கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, லெட்ஸே நான் இன்றைக்கி இன்னையோட ஆஸ்திரேலியன் வெதர் டேட்டா அப்படின்னு உங்களுக்கு கொடுத்தேன்னா அதை நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அதே நான் உங்களுக்கு ஒரு ஆப்பில் போட்டு அழகாக வந்து சிம்பிள்லாம் போட்டு ஓகே இன்றைக்கி சன்னி டே, இன்றைக்கி வந்து இவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு நான் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பார்த்தோன்னே அது என்னென்னு புரியும். ஸோ அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கொடுத்ததும் அதே தான், செகண்ட் கொடுத்ததும் ரெண்டும் ஒரே செட் ஆஃப் மெட்டீரியல் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து ராவாக இருந்துச்சு, அதில் எக்ஸ்ட்ராவாக நிறையா இருந்துச்சு, அதுக்கு உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு பட வேண்டிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் கொடுக்கல. ஸோ அது ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே செட் ஆஃப் இன்ஃபோ தான். ஆனால் ஃபஸ்ட்டு இருக்கிறது உங்களுக்கு புரியல, ஏன்னா அது ராவாக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் இருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது டேட்டா அண்ட் செகண்ட் இருக்கிறது இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ டேட்டா வேர் ஹவுசிங் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து ஒரு பெரிய குடோனு, அதுக்குள்ளே நிறைய டேட்டா இருக்குது. அண்ட் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸோட சார்ட் ஆஃப் லைக் ஆன்கோயிங் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, இல்லை வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் வாங்குறீங்க, நீங்கள் எந்த கம்பெனிஸ் எடுத்தாலும் சரி, அவங்க லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. எவ்ரிடே ஒவ்வொரு கஸ்டமரும் ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. புதுசாக சிஸ்டம்ஸ் க்ரியேட் பண்ணணும், இருக்கிற சிஸ்டம்ஸை ஓவர் ரைட் பண்ணணும். இந்தமாதிரி எக்கச்சக்க ஒர்க் டெய்லியும் இருக்கும். அப்போ இந்த குடோன்குள்ளே வந்து டேட்டா போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் வந்து இந்த டேட்டா வேர் ஹவுசிங் ETL சைடு வந்து ஒரு பக்கம் வந்து டெக்னிக்கல் செட் ஆஃப் ரோல்ஸ் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்சல்டன்ட்ஸு, டெவலப்பர்ஸு, டெஸ்டர்ஸு அண்ட் இந்தமாரி டெக்னிக்கல் செட் ஆஃப் ரோல்ஸ் இருக்கும். அண்ட் இன்னொரு சைடு வந்து பிஸ்னஸ் சைட் ரோல்ஸ் இருக்கும். பிஸ்னஸ் சைட் ரோல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டு, பிஸ்னஸ் கன்சல்டன்ட்டு அண்ட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அண்ட் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட், இந்தமாரி வந்து ரோல்ஸ் வந்து டாக்குமெண்டேஷன்ஸ்க்கு இந்தமாரி வந்து நிறைய ரோல்ஸ் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கும். அண்ட் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் இப்போ ETL சைடில் வந்து நீங்கள் லேடர் கிளைம் பண்ணுறீங்க, அதாவது ஒரு TLஆ இருக்கீங்க, மேனேஜராக இருக்கீங்க, ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கீங்க அப்படின்னு போகிறப்ப வந்து இட் இஸ் மச் ஈஸியர் டு கோ ஆன் அ கிளைண்ட் சைடு. ஸோ ஏன்னா முக்கால்வாசி கம்பெனிஸ் இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது, அவங்க வந்து அந்த ETL ப்ராஜெக்ட் வந்து ஒரு CTSஓ இல்லை வந்து ஆக்சென்ச்சரோ ஏதோ ஒரு கம்பெனியில் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ஆக்சென்ச்சரோட வேலை வந்து இட்ஸ் பியூர்லி சார்ட் ஆஃப் லைக் டெக்னிக்கல். ஸோ அந்த ஒர்க் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை அந்த பிஸ்னஸ் ப்ராசஸ்ங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டெலிவர் பண்ணுறது வந்து ஆக்சென்ச்சரோட வேலை. பட் அதே சமயத்தில் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சைடும் ஒரு டீம் இருக்கும். ஸோ அந்த டீமோட ஒர்க் வந்து இவங்கள்ட்ட எப்படி வேலை வாங்குறது அப்படின்றது. ஸோ அந்த சைடு இருக்கிற ஒர்க் எல்லாம் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இதேமாரி CTS ஆக்சென்ச்சரில் வந்து பல வருஷம் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால் எப்போவுமே எனக்கு வந்து எப்படின்னா ஒரு டெக்னிக்கல் ஐடியாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எப்பவுமே இந்த டெக்னிக்கலில் வந்து யூ ஷுட் கீப் யுவர் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் யுவர் ஃபிங்கர். நீங்கள் அதுலேருந்து ஃபுல்லாக நீங்கள் கை எடுத்துட்டிங்கன்னா ரெசிஷன் வரப்போ உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வேலை போகும். ஏன்னா மேனேஜ்மெண்ட் இல்லாமல் டெக்னிக்கல் டீம் கேன் ஒர்க். ஸோ ஆனால் டெக்னிக்கல் டீம் எல்லாம் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு ஒர்க்கே கிடையாது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஈவன் தோ யூ கோன் பி அந்த பிஸ்னஸ் சைடில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கன்சல்டண்ட்டாக எதோ இருந்தாலும் யூ வில் ஸ்டில் டூ quite a few bit of hands on. So அதனால் வந்து you will always have that little grip into technical areas. So let's say this is a pretty big chapter guys. So நம்ம next வீடியோவில் வந்து we'll try and catch up. அண்ட் பிஃபோர் வி சைன் ஆஃப், ஸோ ETL பற்றி உங்களுக்கு ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அண்ட் என்ன செட் ஆஃப் ட்ரைனிங்ஸ் போகணும் இதை பற்றிலாம் பார்க்கணும் அப்படின்னா வந்து உங்களோட கொஷின்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மேபி I'll address that in a second video. ஸோ இது என்ன இன்னும் கொஞ்சம் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நம்ம பண்ணணும். ஸோ செகண்ட் வீடியோஸில் வந்து we'll handle bit more. Okay guys, thank you so much for your support. Let's catch up in another video. Thank you.